வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கின்றன விரிவாக பார்க்கலாம். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு வெளியாகி இருக்கின்றது. சென்னை தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 18 to 28 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் jsa.clri.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக அனைவருக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 11ஆம் தேதி. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு இதோ. கர்நாடக வங்கியில் புரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1 பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். 28 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 700 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இணைய தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் karnatakabank.com என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 22. மத்திய பட்டு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. CSTRI நிறுவனத்தில் காலியாக உள்ள கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் கணினி உபயோகத்தில் நன்கு அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். 18 to 35 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அனைத்து பிரிவினருக்கும் விண்ணப்ப கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் சில்க் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, CSB காம்ப்ளெக்ஸ், BTM லேஅவுட், மடிவாலா, பெங்களூரு 560068 கர்நாடகா. நேர்காணல் நடைபெறும் நாளாக டிசம்பர் 9ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் பணியே சிறந்த பணி, அப்பணிக்கு உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணிப்போடு மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தர கனவோடு உள்ளவர்களுக்கு ஆந்திரா மத்திய பல்கலைக்கழகம் உங்களை அழைக்கிறது. ஆந்திர மத்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. கல்வி தகுதியாக பேராசிரியர் முனைவர் பட்டம் மற்றும் 10 ஆண்டுகள் இணை ஆசிரியராக பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இணை பேராசிரியர் பணிக்கு முனைவர் பட்டம் மற்றும் 8 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு முறையாக டெபுடேஷன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 2000 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றக்கூடிய www.cuap.ac.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை I/C செலக்ஷன் கமிட்டி செக்ஷன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், JNTU இன்குபேஷன் சென்டர், JNTU ரோட், சின்மயா நகர், அனந்தபுரமு, ஆந்திர பிரதேஷ் 515002. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் 18ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த அறிவாளிகளின் புதையல்களாக கருதப்படும் புத்தகங்களுடன் வாழ்ந்து கொண்டே பணிபுரிய டெல்லி உங்களை அழைக்கிறது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நூலகர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. கல்வி தகுதியாக நூலக படிப்பில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மற்றும் 10 ஆண்டுகள் நூலகராக பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் www.jnu.ac.career என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
இணைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய கடைசி நாளாக அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்திருக்கிறது நமது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ் 7 தமிழ் செய்திகளை வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.